மோசமான வானிலை காரணமாக 1 மணி நேரமாக வானில் வட்டமடித்தபடி விமானம் தரையிறங்காமல் சுற்றித் திரிந்தது. இந்த சூழ்நிலையில் மதுரையில் பலத்த மழை பெய்ததன் காரணமாகவும் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த பலத்த மழையின் காரணமாக விமானம் தரையிறங்க முடியாமல் இருந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், உங்கள் விவரம். கோபாலகிருஷ்ணன், மதுரை விமான நிலையத்திற்கு ஹைதராபாத்திலிருந்து வரக்கூடிய இண்டிகோ பயணிகள் விமானமானது மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்த மோசமான வானிலை காரணமாக சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக வானிலையை வட்டமடித்தது. இதனால் பயணிகள் அவதியடைந்ததுடன் அவருடைய உறவினர்களும் அச்சமடைந்தனர். ஹைதராபாத்திலிருந்து மதுரைக்கு தினமும் 2 விமான சேவைகளானது வழங்கப்படுகிறது. ஹைதராபாத்திலிருந்து தினமும் இன்று மாலை 3 மணிக்கு புறப்பட்டு சரியாக 4 மணி அளவில் மதுரை விமான நிலையத்தில் வந்தடையக்கூடிய இண்டிகோ விமானம் 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இன்றைய தினம் 3 மணிக்கு புறப்பட்டு 4-5 மணிக்கெல்லாம் மதுரை விமான நிலையத்தில் வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்த இந்த மழையின் காரணமாகவும் மற்றும் மோசமான வானிலை காரணமாகவும் விமானமானது தரையிறக்க முடியாமல் தொடர்ச்சியாக வானிலையை வட்டமடித்தது. இதனைத் தொடர்ந்து மோசமான வானிலை காரணமாக சிவகங்கை பகுதிக்கு அந்த விமானமானது ரேடார் மூலம் திருப்பி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அங்கு 3 முறை அந்த பகுதியிலேயே வானில் வட்டமடித்தது. இதனைத் தொடர்ந்து சீதோஷண நிலை சீரான பிறகு தற்போது மீண்டும் மதுரை விமான நிலையத்திற்கு ஹைதராபாத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வருவது இந்த விமானமானது தரையிறக்கப்பட்டது. சரியாக 5:40 மணிக்கு மேல் மீண்டும் வானிலை சரியான காரணத்தினால் சரியாக 6 மணி அளவில் மதுரை விமான நிலையத்திற்கு அந்த விமானமானது தரையிறக்கப்பட்டு தற்போது பயணிகள் பத்திரமாக வெளியேறி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த மோசமான வானிலை காரணமாக 1 மணி நேரத்துக்கு மேலாக ஹைதராபாத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட பயணிகள் வானில் வட்டமடித்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபாலகிருஷ்ணன்.